மெடிக்கல் கோடிங் பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேஷன் அப்படின்றது முக்கியம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஏஏபிசி சர்டிஃபிகேஷனை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் சரஸ்வதி, ஸ்கில்டா டெக்னாலஜிஸ். ஸோ இந்த மெடிக்கல் கோடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏஏபிசி, அதாவது அமெரிக்கன் அசோசியேஷன் ஃபார் ப்ரொஃபஷனல் கோடர்ஸ், இங்கேருந்து நம்ம சர்டிஃபிகேஷன் வாங்குறோம் இல்லையா. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் எவ்ரி இயர் ரெனியூ பண்ண வேண்டிய ஒரு சர்டிஃபிகேஷன் அப்படின்றது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேஷனை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஏஏபிசி சர்டிஃபிகேஷன்றது எவ்ரி இயர் நீங்கள் ரெனியூவல் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களோட மெயிலுக்கே அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் எந்த மெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயிலுக்கே உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துடும். அந்த மெயில் ஐடியில் உங்களோட ரெனியூவல் டைம் வந்துருச்சு, ஸோ உங்களோட சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பைரி ஆக போகுது, ஸோ அதை பற்றி நீங்கள் கவனமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான மெயில் வந்துடும். ஸோ அந்த மெயில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இமீடியட்டாக உங்களோட சர்டிஃபிகேஷன் எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெனியூவல் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு 90 days டைம் கொடுத்துருப்பாங்க ரெனியூவல் பண்ணுறதுக்கு. ஸோ 90 daysக்குள்ளே நீங்கள் ரெனியூவல் பண்ணணும். ரெனியூவல் பண்ணலை அப்படின்னா நீங்கள் திருப்பி எக்ஸாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால ரெனியூவல் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் திங், சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்பரேட்டாக லைக் உங்கள் ஆஃபீஸ் தான் உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அவங்களே அதை மோஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் கிராஸ் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கக்கூடியது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நெக்ஸ்ட், ஸோ இப்போ இது ரீடெஸ்ட் அப்படின்ற விஷயம் இருக்கிறனால ஸோ இந்த ரெனியூவல் அப்படின்றது எவ்வளோ முக்கியன்றதை பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீடெஸ்ட் வந்து உங்களுக்கு $750 கிட்ட வரும். ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 + 65,000-66,000 வந்துடும். ஸோ ரொம்ப முக்கியம் அதுக்கு ரெனியூவல் பண்ணுறது. ரெனியூவல் பண்ணிட்டோம்னா ரெனியூவல் சார்ஜ் அதை விட கம்மி தான். ஸோ ரெனியூவல் எப்பயுமே உங்களோட லைசன்ஸ், அதாவது உங்களோட சர்டிஃபிகேஷனை ஆக்டிவாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் அப்டெயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை 2 years ஒன்ஸ் நீங்கள் வந்து அதில் சில CEU பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கண்டினியூயிங் எஜுகேஷன் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த CEU பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களோட சர்டிஃபிகேஷன் அகெயின் வேலிடாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏஏபிசியில் ஒரு சர்டிஃபிகேஷன் இல்லை, நீங்கள் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய சர்டிஃபிகேஷன் இருக்குது. சிபிசி அதில் ஒன் ஆஃப் தி சர்டிஃபிகேட் தான். சிபிசி, சிஆர்சி, சிசிஎஸ், இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஏஏபிசியில் ஒரு 10 சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கீங்க, அப்போ நான் 10க்குமே ரெனியூ பண்ணணுமா அப்படின்னா இல்லை. ஒரே ஒரு ஏஏபிசி மெம்பர் அக்கௌண்ட் தான், அதை நீங்கள் ரெனியூவல் பண்ணாலே உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வேலிடாக இருக்கும். இந்த கண்டினியூயிங் எஜுகேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்றது எப்படி நம்ம அக்வயர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சர்டிஃபிகேஷன் தான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 36 கண்டினியூயிங் எஜுகேஷன் பாயிண்ட் யூனிட்ஸ் வேணும் உங்களுக்கு. இதே நீங்கள் 2 சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்கன்னா 44. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் ஏஏபிசி வெப்சைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எத்தனை சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த CEU பாயிண்ட்ஸ், அதாவது கண்டினியூயிங் எஜுகேஷனல் யூனிட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த CEU பாயிண்ட்ஸை நான் எப்படி அக்வயர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஏபிசி எவ்ரி மந்த் ஒரு மேகசின் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேகசின் நம்ம வாங்கினோம்னா அதில் ஆல்மோஸ்ட் ஒரு CEU பாயிண்ட் இருக்கும். அதை தவிர்த்து வெபினார்ஸ் லைக் நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட்ஸை வந்து செஷன்ஸாக கொடுப்பாங்க ஏஏபிசியில். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ரைட்டாக பண்ணோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதுதான் CEU யூனிட்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் நிறைய சிபிசி சர்டிஃபைடு ட்ரெயினர்ஸ் வந்து ஃப்ரீயாக செஷன்ஸ் எடுப்பாங்க. அது எதுக்குன்னா அவங்களோட மார்க்கெட்டிங்காக. அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட இப்போ ஐசிடி அப்டேட் இருக்குன்னா அப்டேட் பற்றின ஒரு செஷன் இருக்கும், ஃப்ரீ வெபினார்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு வெபினாருக்கும் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் CEUs இருக்கும். ஸோ அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணும் பட்சத்தில் அந்த CEUஸை நீங்கள் அக்வயர் பண்ணிப்பீங்க. ஸோ எவ்ரி 2 years உங்களுக்கு வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத ஏஏபிசி கன்ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தான் அகெயின் யோர் சர்டிஃபிகேஷன் வில் பி வேலிட். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஒரு ஏஏபிசி எக்ஸாம் எழுதுகிறோம், சிபிசி எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா அதை நம்ம எவ்வளோ தூரம் வேலிடாக வச்சுருக்கோம் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் லைக் ஒரு 2 months ஆச்சு, அதோட எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அதை எழுதி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ அதை கிளியராக நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக சர்டிஃபிகேஷனை ஆக்டிவாக வச்சுக்கிறது ஒரு மெடிக்கல் கோடிங் ஜேர்னியில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ நீங்களும் உங்களோட ஏஏபிசி எக்ஸாம், உங்களோட ஏஏபிசியில் சிபிசி எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் எவ்ரி இயர் அதை கரெக்டாக செக் பண்ணிகிட்டே இருங்க. எவ்ரி இயர் ரெனியூவல் பண்ணுங்கள். அண்ட்
உங்களோட மெயிலை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. மெயிலில் எப்பயுமே ஆக்டிவாக இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எப்பயுமே கரெக்டாக கிடச்சிடும். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அதை பற்றின வீடியோஸ் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுது, டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம அதை இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.